தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று இந்த திங்கட்கிழமை 2025 கர்த்தர் இந்த 24ஆம் தேதி உங்களுக்கு நமக்கு கொடுக்குற வேத வசனம் 3 யோவான் 3. சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதாவது ஆண்டவர் நம்ம என்ன எதிர்பார்க்குறாரு? சத்தியத்திலே நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்து இந்த யோவான் அப்போஸ்தலர் அவர் காயு காயுவுக்கு அவர் எழுதுகிறாரு. அவர் காய்ஸ்ன்றாங்க இங்கிலீஷில். அவருக்கு எழுதுகிறாரு, பிரியமானவனேன்னு சொல்லி அவருக்கு எழுதுகிறாரு. அப்போ நீ சத்தியத்தில் நடக்கிற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாரு. அப்போ அதில் என்ன சொல்கிறார்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. என்னுடைய பிள்ளைகள்ன்றார், நம்மளை பார்த்து சொல்கிறாரு. காயு சொல்கிறாரு, நம்மளையும் பார்த்து தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் சத்தியத்தை நடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைகள் நீங்கள் இப்படி உண்மையாக நடந்து கொள்கிறீங்களே. அடுத்த வசனம் படிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சபையில் கூட நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா, மற்றவங்களோட பிரியமாக இருக்கீங்களா. அதாவது தன் கண் முன்னால் தெரிகிற சகோதரிக்கு முன்னால் நம்ம அன்பாக நடந்துக்கணும். அவங்களோட நம்ம விசாரிக்கிறவளாக இருக்கணும். அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். நம்ம உபத்திரமாக இருக்கக்கூடாது. அப்படி சொந்த குடும்பத்துலேயும் சொல்லி நம்ம சாட்சியாக இருக்கணுமா, உண்மையாக இருக்கணுமா, பிரியமாக இருக்கணுமா. அடுத்தது நம் சரீரத்திலே ஒன்றாக இருக்கிற நம் சகோதரிகள் ஆகிய சபை மக்கள், அவர்களும் நம்மை குறித்து சாட்சி சொல்லணுமா. இவர் நல்ல ஒரு ஊழியக்காரர், இவர் நல்ல ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு விசுவாசி அப்படின்னு சொல்லுவான். எப்படி நல்ல விசுவாசின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, சத்தியத்தில் நடக்கிறாரு, பிரியமாக நடந்து கொள்வார் அவர் அப்படின்னு நம்மளை குறைத்து சபையிலையும் சாட்சி சொல்லுவோம், வீட்டிலையும் சாட்சி சொல்லுவோம், வெளியிலையும் சமுதாயத்திலையும் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். நம்ம வாழ்கிற இடத்துல இவர் கிறிஸ்துவர், இவர் மிகவும் பொறுமையானவர், அவர்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் சொன்னால் அவர் ஜெபிப்பார், நம்ம ஜெபிக்கலாமான்னு சொல்லி கட்டாயம். எப்படி தேனீக்கள் தேனை தேடி அலைந்து ஹைவ், அதாவது தேன் கூட்டியில் சேர்க்கிறது போல நாம் ஒரு தேன் கூடாக நம்ம இருக்கும் பொழுது தேனீக்கள் அதில் கூடும், அதில் அந்த தேனீக்களை அது சேர்க்கும். அதுபோல ஆண்டவர் நம்மை கர்த்தருக்குள் ஒரு பிரியமான சகோதரர்களாக, உங்களை சகோதரிகளாக, தேவ பிள்ளைகளாக வைத்திருக்கிறது காரணம், நீங்கள் மற்றவங்களை பிரியமாக நடந்து கொள்ளணுமா. நம்ம அதை தான் ஒரு யோவான் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் சொல்கிறாரு. நீங்கள் காயுக்கு சொல்கிறாரு, அது நமக்கும் தான், அது மற்றவங்களுக்கும் தான். யார் சகோதரிகள் யாராக பார்த்துருந்தாலும் சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கு தான் அது அழகாக சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, குடும்பத்தில் கூட எல்லாம் உங்களுக்கு சாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் ஓடி போய் உதவி செய்கிறீங்களாமே, ரொம்ப கரிசனமாக இருக்கீங்களாமே, நீங்கள் சபையில் போகும்போது சபையில் நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவமாக இருக்கீங்களா, 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் இருக்குது. பேர் மாற்றம் மட்டும் இல்லை, மனமாற்றம் இருக்குது. நீங்கள் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் முஸ்லீம்லேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் ஜெயிலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க, பலவிதப்பட்ட ஒரு மார்க்கத்திலேருந்து நீங்கள் வந்தீங்க. ஆனால் இது தேவனுடைய வாழ்க்கை, இது அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்காரு நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்வது. எந்த ஒரு சத்திய மார்க்கத்தில் அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா கிறிஸ்துவுக்கள். அப்போ தேவனுக்கு முன்னாடி அவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. அதாவது தேவன் பார்க்கும்படி, தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, மற்றவங்கள அன்பாக இருக்கீங்க, பிரியமாக நடந்துக்கிறீங்க பிலவட். அதனால தான் அதே 3 யோவானில் 2வது வசனத்தை சொல்லும்போது, பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஐ வில் ப்ரே ஃபார் யூ என்றார். நீங்கள் எல்லாத்துலேயும் பிரியமாக நடந்து கொள்கிறீங்களா, அதனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்றாரு, வாழ்த்துறாரு. திஸ் இஸ் த வே வி ஷுட் bless our brothers and sisters, whoever may it is, not alone our blood brothers and blood sisters, blood relations, and also who are all very close to us, who are all in the church, they are also our brothers and sisters, so that we never fail to bless them. We should bless them always. ஆண்டவரே, உங்களுக்கு என்னன்னு அவங்களுக்கு கேட்டு, அவங்களுக்கு எங்களை ஜெபிக்கணுமா கேட்டு
தேவை இருக்கும். அதை அறிந்து நம்ம நல்ல கிறிஸ்துவுக்குள் சகோதரராக, மற்றவங்களை விசாரிக்கிறவர்களாக, நம்மள வந்து மற்றவங்க முன்னாடி சமாதானமாக இருக்கும்படியாக, பிரியமாக இருக்கும்படியாக, நாம் அவர் விசாரிக்கிறவர்களாக இருக்கும்படியாக, கொடுக்கிறவர்களாக இருக்கும்படியாக, அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணவர்களாக இருக்கிறபடியால் இவர் சொல்றாரு, beloved, I pray that all may go well with you and that you may be in good health. நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்களா? என்ன ஹெல்த்தி? வீட்டில் நல்லா உங்களுக்கு உடலில் சுகம், ஆரோக்கியம் இருக்கும், உங்களுக்கு சௌக்கியம் இருக்கும், உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்கள் மனநிலை ஆரோக்கியமாக இருக்கும், குழப்பம் இருக்காது, டிப்ரெஷன் இருக்காது, டென்ஷன் இருக்காது, எதை எடுத்தாலும் எரிச்சல் இருக்காது, ஜெலசி இருக்காது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு. அப்போ உடலும் மனமும் ஆரோக்கியம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில், நீங்கள் வீட்டு பக்கத்தில் சொன்னாலும், வெளியே போய் சொன்னாலும், அலுவலகத்தில் கேட்டாலும், ஈஸ் எ பர்ஃபெக்ட் பர்சன் வாங்க. ஆனால் நம்ம 100% பர்ஃபெக்ட் ஆக முடியாது. ஆனால் கிறிஸ்துவ நடக்கும்போது மனிதங்க சொல்கிறாங்களே, அவர் நல்லவர் சொல்கிறாங்களே, ஆண்டவர் தான் நல்லவர், ஆனால் நம்மளே பார்த்து நல்லவர் சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஆண்டவருடைய குவாலிட்டி சொல்லும்போது அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு இதே குவாலிஃபைங்கஸ், நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல குணாதிசயம் இருக்கும்போது நம்மளை சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு மனுஷன், அவர் ரொம்ப பிரியமாக நடந்து கொள்வார், அன்பாக பேசுவார், அவர் பொறுமையாக பேசுவார், சக்குன்னு சண்டை போட மாட்டார், அவர் கொய்த்து கொள்ள மாட்டார், அவர் அது அப்படியாக நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எல்லாவித ஆசீர்வாதங்களும் அவர் எல்லாவித நன்மைகளும் அவருக்கு உங்களுக்கு குறைவுபடாதான், எந்த குறையும் இருக்காமல் சகலத்தையும் சம்பூரணமாக ஆசீர்வாதமாக அவர் நடத்துவார். அதனால தான் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகி இருக்கணுமா, நீ எல்லாவற்றிலும் சுகமாக இருக்க அப்படி சொல்ல, வாழ்ந்து அப்படின்னா தீர்க்காயுசா இருக்கணும் என்று, முதிர் வயதிலே வெல் ரைப்பன்ட் ஏஜ் யூ வில் டை, நல்ல முதிர் வயதிலே நீங்கள் மரிப்பீர்கள், எல்லா ஆசீர்வாதத்தோடும் மரிப்பீர்கள், அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை தேற்றுவார். இந்த வசனம் உங்களுக்குள்ள அக்னியா இது உங்களை கிரியை செய்யும், இது உங்களை நடப்பித்து உங்களை வாழ வைக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வு சிறந்திருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், பிரியமாக இருக்கும், மற்றவங்க ஆச்சரியப்பட கர்த்தர் நடத்துவார். ஆமேன், ஆமேன்.